எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு விவசாயி தான். இப்போ அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு ஆய்வு போய் பார்க்கும்போது, அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் கிட்ட பேசினது, அது எல்லாமே உங்கள் ஊடகத்தில் ஒளிபரப்புனாங்க. அந்த உரையாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மழையினால் ஏற்பட்ட உண்மை சேதம் என்ன, என்ன பாதிப்பு என்னன்றது அவரால் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இது பற்றின ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு தலைவரால் தான் அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசுனதை நம்ம பார்த்தோம். இப்போ முதல்வர் அவர்கள் பல இடங்களுக்கு நேரடியாக செல்லக்கூடியவர். இங்கே வந்து தாமதமாக தான் போகிறாரு. போனாலும் அவர் பேசக்கூடிய அந்த உரையாடுகள் ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக இருக்குது. ஏற்கனவே எழுதி வச்சு ட்ரெயின் பண்ணி பேசுகிறாங்களே தவிர, நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுன மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உரையாடல் இல்லை. பட் ஸ்டாலின் அவர்களுடைய உரையாடல், அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப திட்டமிட்டு வலுக்கட்டாயமாக மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு விவசாயிகளுடைய பாதுகாவலர், விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறார், அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு. இப்போ அவரை உட்கார வைத்து இந்த பிரச்சனைகள்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் அடித்து சொல்கிற முதல்வரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு அந்த அனுபவமோ அந்த ஒரு ஞானமோ இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அப்போது தொடர்ந்து அந்த ஸ்டாலின் அவர்களுடைய விசிட் அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை, விவசாயிகள்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி. அப்போ அந்த தாக்கம் ஏற்படுத்தாதனால இவர்களாக செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தஞ்சாவூரில் அந்த விவசாயிகளை போய் சந்திக்க போகிறார். அப்போ எங்களுடைய இந்த மாதிரியான ஒரு கள ஆய்வுகளை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய இயலாமையை மறைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க, இந்த சம்பவம் நடந்து உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் போகிறார். இப்போது ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக போகக்கூடியவர். இங்கே ஏன் போகலைன்னா, அதை பற்றின அவருக்கான கள நிலவரமோ கள ஆய்வோ இல்லை அதை பற்றின ஞானமோ அவருக்கு இல்லாததுனால அவர் போகலை. இப்போ எதிர்முகாமில் நாங்கள் போன உடனே அவசர அவசரமாக இவர்களும் போகிறாங்கன்னா என்ன காரணம்னா, அவங்க போயிட்டாங்க நம்ம போகணுமே அப்படின்ற ஒரு போட்டி அரசியல் தான் இருக்கே தவிர, விவசாயிகள் மீது அக்கறை இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை. அதை வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டெல்டா பகுதியிலே வந்து மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி நிரூபிப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம்.